அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெளாள கொன்றில் இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் பி. திவ்யஸ்ரீ. படிப்பு பிஇ முடிச்சுட்டாங்க. இப்போது கம்ப்யூட்டர் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 1/3/1997. நேரம் 10 AM. கிழமை சனி. ராசி விருச்சகம். நட்சத்திரம் விசாகம். லக்னம் மேசம். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து பரமசிவம், அம்மா பேர் வந்து பூங்குடி. இவங்க கொங்கு வேலை கொண்டில் ஈஞ்சகுளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து ஈங்கூர். சொத்து வரம் வந்து தோட்டம் 1 ஏக்கரை இருக்குது, வயல் 1 ஏக்கரை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. சைட்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பி. கௌரி. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 8/12/1997. நேரம் 3:35 AM. கிழமை திங்கள். ராசி மீனம். நட்சத்திரம் பூரட்டாதி. லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து பழனிசாமி, அம்மா பேர் வந்து செல்வி. இவங்க கொங்கு வேலை கொண்டில் செல்லம் கொடுத்த சந்தவிங்க. ஊர் வந்து சத்தி. சொத்து வரம் வந்து 5 ஏக்கரை தோட்டம் இருக்குது. மொத்த சொத்து மதிப்பு 3 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ். லாவண்யா. படிப்பு பிஏ பிஎல் முடிச்சிருக்காங்க. வழக்கறிஞராக பெருந்துறையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பிறந்த தேதி 2/6/1997. நேரம் 9:30 PM. கிழமை திங்கள். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் தனுஷ். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அக்கா ஒன்று. அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம், அம்மா பேர் வந்து தெய்வாத்தாள். இவங்க கொங்கு வேலை கொண்டில் செம்பூத்தான் கூட தான் சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்து வரம் வந்து 4 ஏக்கரை தோட்டம் இருக்குது, சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா ஒர்க்கில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர். திவ்ய பாரதி. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/11/1997. நேரம் 4:30 AM. கிழமை சனி. ராசி துலாம். நட்சத்திரம் விசாகம். லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து ராமசாமி, அம்மா பேர் வந்து அன்னபூர்ணி. இவங்க கொங்கு வேலை கொண்டில் ஓதாளங்குடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து காங்கேயம். சொத்து வரம் வந்து பூமி 1 2 ஏக்கரை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல வசதி இருக்கிற மாதிரி, அடிப்படை வசதி இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி. திவ்யா. படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 15/7/1997. நேரம் 5:22 PM. கிழமை செவ்வாய். ராசி துலாம். நட்சத்திரம் விசாகம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து தெய்வீக சிகாமணி, அம்மா பேர் வந்து பத்மாவதி. இவங்க கொங்கு வேலை கொண்டில் வெண்டுவன் கொடுத்தா சார்ந்தவங்க. ஊர் வந்து ஈரோடு. சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது, பூமி 5 ஏக்கரை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்டைஸ் மில்லில் பார்ட்னராக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ். சௌந்தர்யா. படிப்பு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. பிஎட் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 13/3/1997. நேரம் 10:45 AM. கிழமை வியாழன். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து செந்தில்நாதன், அம்மா பேர் வந்து லதா. இவங்க கொங்கு வேலை கொண்டில் கீரைக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து பவானி. சொத்து வரம் வந்து பூமி 1 2 ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வி. கீர்த்தனா. படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/11/1997. நேரம் 9:12 AM. கிழமை வெள்ளி. ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து வெள்ளியங்கிரி, அம்மா பேர் வந்து பிரேமா. இவங்க கொங்கு வேலை கொண்டில் தூரன் கொடுத்த சார்ந்தவங்க. ஊர் வந்து பெருந்துறை. சொத்து வரம் வந்து பூமி 5 ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்லா வேலை இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர். கலைச்செல்வி. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. தனியார் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 8/2/1997. நேரம் 12:59 PM. கிழமை சனி. ராசி கும்பம். நட்சத்திரம் அவிட்டம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து ராமசாமி, அம்மா பேர் வந்து காளியம்மாள். இவங்க கொங்கு வேலை கொண்டில் பொருள் தந்த கூட்டத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்து வரம் வந்து பூமி 5 ஏக்கரை இருக்குது, சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பூமி இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என். கீதா. படிப்பு எம்காம் சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 28/5/1997. நேரம் 3:41 PM. கிழமை புதன். ராசி கும்பம். நட்சத்திரம் அவிட்டம். லக்னம் துலாம். இவங்களுக்கு சுத்தஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து
அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து நாச்சிமுத்து, அம்மா பேர் வந்து துளசிமணி. இவங்க கொங்காலக்கொண்டரில் ஓதாலங்குட்டத்தை சார்ந்தவிங்க. ஊர் வந்து அவினாசி. சொத்து வரம் வந்து தோட்டம் 2 ஏக்கரா இருக்குது, சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 7 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலை இருக்கணும், நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ். வித்யபாரதி. படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 4/10/1997. நேரம் 11:19 AM. கிழமை சனி. ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க. அப்பா பேர் வந்து சுபமுருகன், அம்மா பேர் வந்து சுந்தராம்பாள். இவங்க கொங்குவேலக்கொண்டரில் காடகோடத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து பவானி. சொத்து வரம் வந்து தோட்டம் ஒரு 5 ஏக்கரை இருக்குது, சொந்த வீடு இருக்குது, 3 சைட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 8 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 1 லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், இல்லை தொழில் செய்கிற மாதிரி நல்லா படிச்சிருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா, அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். நன்றி.